ஓகே கைஸ், இன்றைக்கி நான் எங்கேயோ மாட்டியிருக்கேன். எந்த இடத்துல இருக்கேனே தெரியல. சரி, ஓகே, இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும், அதான் இதுன்னு நினைக்கிறேன். சரி, வீடியோ ஓகே கைஸ், எங்கேயோ மாட்டியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும். அங்கே யாரோ எழுப்பலாம் கேட்குறாங்க. இங்கே யாரையோ ஒருத்தனை தூக்கிட்டு வர்றேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. இது என்ன ஆச்சு இந்த இடத்துல? ஐயோ, மாட்டிக்கிட்டோம். எங்கே இருக்கும்? இந்த இடத்துல யாரோ கில்லர்னு இருக்காங்களாம். அவங்க தான் கொல்லுவாங்களாம். ஐயோ, எனக்கு தெரிஞ்சு கில்லர் பக்கத்தில் வரான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு ஃபீல் ஆகுது. டேய், எவனா இருந்தாலும் வந்துருங்க நம்ம முன்னாடி. எல்லாரையும் நான் இங்கேருந்து கொண்டு தான் போவேன். கைஸ் இது ஒரு சவுண்டு கேட்டுச்சு கைஸ். ஓடிடலாம். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடாது. எவனோ இங்கே அடிப்படலான்னு இருந்துகிட்ருக்கான். யார் இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் எவனோ கில்லர் ரொம்ப கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்துட்டேன் கைஸ், கில்லர் பார்த்துட்டேன். யாராலையும் தப்பிக்க முடியாது. எல்லாரையும் நான் கொல்லுவேன். பார்த்துட்டேன். என்னை கொண்டுட்டாங்க கைஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. கில்லர் இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். எனக்கு இன்னும் தெரியல, இந்த இடத்துல ரொம்ப அன்சிக்யூர்டாக ஃபீல் ஆகுது கைஸ். எவனோ தூக்கிட்டு வரான் கைஸ். எஸ் ஹெல்ப் பண்ணு ப்ரோ. இந்த இடத்துல எல்லாரையும் நான் கொல்லுவேன். கைஸ், இந்த கில்லர் வேறு இங்கே இருக்க எல்லாரையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில கைஸ். இங்கேருந்து எப்படி தப்பிக்கலான்னு சொல்லுங்கள். இப்போது அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் வேலை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என் வேலை நான் கரெக்டாக இருக்கணும்ல. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கில்லரே வந்துடாதரா. நானே ஓடிக்கிட்டு இருக்கேன், கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. அங்கே ஒருத்தருக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய், இவன் கிட்ட வந்த நீ கெட்ட. கேவலமான டைலாக்கு, வெக்கமான மட்டியாக டைலாக் வச்சுட்டு செத்துட்டான் கைஸ் அவன். இந்த கேம் பார்த்துட்டான் கில்லர். என்ன தோழியே முடிச்சு விட்டான். காலி மட்டை நம்ப. எனக்கு தெரிஞ்சு கில்லர் வந்து நம்மளை தான் போடுவான்னு நினைக்கிறேன். மட்டி கில்லரு. மட்டின்னு சொன்னோன்னே பிடிக்கிறான். ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. ஐயா கில்லரே, என்னை காப்பாற்றுறா. டெய்லி நின்றதுனா நான் ஊழியாகவே போயிடுவேன்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? டைமிங் இன்னும் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இதில் எவனாவது இருக்கானா? இல்லை. செத்துட்டேன் கைஸ். ஆர்ஐபி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வைவல் கில்லர் கேம்ஸ் இன் ரோப்ளாக்ஸ். இந்த கேம் போகிறோம். அடுத்தது நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த கில்லர் வேறு உன்னை போடுறேன்டா, இருடா. சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு 10 சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா போட்டு போங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் போடுறேன் கஷ்டப்பட்டு வீடியோ, யாருமே பார்க்குறதில்ல. ஒரு 2 வியூஸ் தாண்டி போகவே மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ப்ளீஸ் போடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோவில் தப்பிச்சிரு ப்ரோ. அவன் என்ன மாட்டாத ப்ரோ, அந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டாத ப்ரோ. ஓகே, தப்பிச்சிட்டான். இந்த கில்லர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேர் டிஃபீட் பண்ணியிருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக 2 பேர் எஸ்கேப் ஆகிருக்காங்க. இந்த கில்லருக்கு 8 HP, 5 காயின்ஸு. ஓகே, ரிவைவல் 1 டைம். ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது அடுத்த கேமுக்காக வெயிட் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இப்போது இங்கே என்னென்னா, பக்கத்துலேயே RR மேட்ச் போயிட்டுருக்கு. வைபவ் சூரியவன்ஷி போட்டு பொழந்துட்டுருக்காரு. ப்ளே ஆஃப் மேட்ச் RRக்கு. வைபவ் சூரியவன்ஷி செம்ம அடி. நாங்கள் ஐயா 6 பறக்குது. அவர் பேர் என்னது? ஐயோ, ஒரு பேர் மறந்துட்டேனே. கிறிஸ்கேலோட ரெக்கார்டே பீட் பண்ணுறாரு போலே. சரி, ஓகே, இந்த ஃபேர் கிரவுண்டு வச்சா சூப்பராக இருக்குங்க கைஸ். அதில் எஸ்கேப் ஆகிறதுக்கு சூப்பரான இடம் இருக்கும். ஃபேர் கிரவுண்டு, கிளாசிக் வெலோ மெஷ். அவரை ரொம்ப இது ரொம்ப எனக்கு என்னன்னு தெரில, அந்த விளாட்னதில்லை. அதனால் அந்த இடத்த விளாடி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நான் வரணும். மிஸ், நான் கில்லர் இல்லை. கொஞ்சம் முன்னாடி நான் வந்துருக்கூடாதா?
சரி விடுங்க. என்ன அடி வைபவ் சூரியவன்ஷி. யோ இன்னும் 2 பாலில் அவருக்கு வந்து 2 பாலில் ஓகே. ஐயோ 6 கைஸ். இன்னும் 1 பாலில் 6 அடித்தா செஞ்சுரி வந்து ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி. 1 பாலில் 6 அடித்தா ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி கைஸ். 1 பால். ஓகே ஓகே. இங்கே நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி இந்த கேம் வந்து எங்கே பாயிண்ட் இருக்குதுன்னு தெரியல. ஓப்பனிங் பாயிண்ட்டு. ஓகே கில்லர் சியர். டேய் அவன் இல்லைன்னு சொன்னாலே நான் போயிருப்பேன்டா. இருக்குன்னு சொல்லி ஏன்டா பயமுடிச்சு விட்றீங்க? அவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்டா பயமுடிச்சு விட்றீங்க? ப்ரோ கில்லர் ப்ரோ வராது ப்ரோ. வருவேண்டா. டேய் வெக்கமா இல்லை கேவலமாக இருக்குது வாய்ஸு. ஃபஸ்ட்டு போயிட்டு டாக்டராக பாரு. வாய்ஸ் ஏதோ க்ராக் ஆகிருக்கு. டாக்டரை பாரு. கிட்ட தான் இருக்கான். மேலே ஏறட்டான். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். காய்ஸ் வேணாம். இதுதான் வீரனுக்கு அழகு. அடி வாங்கினது நானும் கப்பு எனக்கு தான். ஹீல் பண்ணி விட்டுலாம். சீல் பண்ணி விட்டு வச்சு ஒரே ஜம்ப்பு கைஸ். படுத்தாச்சு. ஐயோ பார்த்துட்டானா? இல்லை நம்ம வீட்டுக்கு அடியில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் பார்த்துட்டான்னு வந்துருக்கு நமக்கு. கில்லரே கிட்ட வந்துடாத. நான் பயந்துருவேன் பார்த்துக்க. ஐயோ இங்கே ஒருத்தர் விழுந்துருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை அவனுக்கு ஹெல்த்தி அப்போ கில்லர் பக்கத்தில் தான் இருக்கிறான். கில்லர் பக்கத்தில் தான் இருக்கான். இருங்க கீழே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கில்லர் என்கிட்ட வராதடா. சரி ஓகே ஹெல்ப் பண்ணிடலாம் விடுங்க. டேய் வாடா கிட்ட ஹெல்ப் பண்ண விட்றா. வந்துட்டான். ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இல்லை அவனுக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்லை. அந்த சைடில் அந்த ஆப்போசிட் சைடில் தான் எஸ்கேப்பிங் கேட் இருக்குது. அந்த எஸ்கேப்பிங் கேட் வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஈஸியாக. கைஸ் இது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த கேமில். அந்த கில்லரை பார்த்தாலே பயமாகுது கைஸ். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னு மாற்றி கொடுத்துறாங்களா அந்த கில்லருக்கு. அதான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. எங்கே இருக்கிறான்னு தெரியல கில்லரு. கில்லர் வந்து பாரு. தைரியமான வந்துட்டான். இப்போ வந்து பாரு. பின்னாடி தாண்டா இருக்கிற. வந்து பாரு. தைரியமான ஆள் தானடா நீ. ஒரு சரியான ஆம்பளை இருந்தால் ஒத்த வாடா. இல்லைங்க ஐயா போங்க ஐயா. வேணாம் போ வரான். சொன்னால் தான் ஏன் வரான். வாய் விடக்கூடாது இதுக்கப்புறம் இவன்ட்ட. கில்லரே ஓடி போயிடு. ஓடு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். கில்லர் வந்துடக்கூடாது. இந்த சைடு வந்தேன்னா காண்டாயிடுவேன் நான். அண்ணன் பாவம் பார்த்து பண்ணு. ஹார்ட் பேஷண்ட்டு லைட்டாக. நீ ஹார்ட் பேஷண்ட் இல்லை எனக்கு தெரியும்டா. டேய் கண்டுபிடிச்சிட்டான். என்ன தான் சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க ஐயா. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? கீழே இருக்கிறவனுக்கு. கில்லர் ஆனால் பக்கத்துலேயே இருக்கிறானே. டேய் கில்லரை விட்டு தூரம் தான் வாயாண்டா. நான் ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் உனக்கு. சரி அவன் வரதாவே இல்லை கைஸ். அவன் செத்துட்டான் கைஸ். இன்னொருத்தையும் அவனும் செத்துட்டான். ஃபஸ்ட்டு ஒரே அடியில் செத்துட்ருக்கான். என்ன கைஸ் இது? ஓகே காம் டவுன். கில்லர் இருக்கான். ஹெல்ப் பண்ணு. அவனுக்கு ஹீல் பண்ணி விட்ரு. அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம. அவனுக்கு பக்கத்துலேயே இருக்கான் கில்லரு. அவன் இருக்கானா அவனுக்கு கால் மாட்டிலே இருக்கான் கில்லரு. அவனை எப்படி நான் ஹீல் பண்ணுவேன் போயிட்டு? அந்த சைடுக்கா போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கில்லர் இருக்கானா ப்ரோ? அந்த சைடுக்கா வரேன் ப்ரோ. ப்ரோ உனக்காக நான் வரேன் ப்ரோ. உனக்காக வாழை துடிக்கலை நானே. கீழே குதி. ஐயோ வந்துட்டான். ஓடு மேலே. அப்பா அவனை பார்த்துன்னு போடா. டேய் என்ன தோத்தினா அதரா. அவனை தோத்தின்னு போடா. நானே ஹீல் பண்ணி விட்டு நடுவில் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்கேன். என்னமோ தூக்கி 6 அடிக்கிற மாதிரி என்கிட்ட வரான். அதான் இங்கே வைபவ் சூரியவன்ஷி பழகிறான். அவுட்டு கைஸ். அவனை ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி தான் கொடுங்க வேண்டாம் அவன்கிட்ட. ஏன்டா விக்கெட் எடுத்துறீங்க? பலமாக போட்டு ஒரு 6 அடிச்சுனா இவன் நேரத்துக்கு அவன் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி அவன் தான் இருப்பான். பரவாயில்ல விடுங்க. கிறிஸ் கெயில் அவருக்கு இருக்கிற ஒரே ரெக்கார்டு அதுதான். இதுக்கப்புறம் அதை விடுங்க. இன்னும் டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் அக்ரெசிவ்னஸ் தான் காட்டுவார். டெஸ்ட் மேட்ச்லேயும் ரொம்ப கஷ்டப்படுவார். ஒன்றும் இல்லை கைஸ். வீட்டில் கொஞ்சம் பக்கத்தில் சண்டை. இங்கே வேறு இந்த கில்லராக ஓப்பன். டேய் போடா டேய் கில்லர். என்னெல்லாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் காட்டுறா. சைட் தான். ஐயோ பின்னாடி தாக்குறான். ஓடுறா டேய். ஓடுறா. உள்ள போடா. டேய் கில்லர் வந்து பாடுறா. இப்போ வந்து பாடுறா. டேய் உன்னை என்ன பண்ணுற பாடுறா. அச்சு ஓட விட்டுறேன்டா அவனை. வந்து பாடுறா. டேய் ஃபைனலி தப்பிச்சாச்சு கைஸ்.
லெவல் 15 போனால் அந்த பெரிய வீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தெரியலை கைஸ். இன்னும் ஒரு கேம் ஆட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இந்த பார்ட் 2 வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணும்னா நான் அதை வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக. ஓகே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி 4 சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்கேப்டு 3 டிஃபீட்டடு ஆஸ் அ சர்வைவல். ஓகே நம்ம வந்து 4 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த ட்ரேட் சர்வர்ஸ். ஓகே 15 லெவல் 15 போனால் கிடைக்குமா அது? நம்ம இன்னும் 3 லெவல் போனால் அந்த வீடு கிடைக்கும். நம்ம அந்த 3 லெவல் போட ட்ரை பண்ணுவோம் சீக்கிரம். நமக்கு இன்னும் 3 நைஃப்ஸ் தான் இருக்குது இப்போது. ஏய் பப்பு அமைதியாரு. ஓகே 3 நைஃப்ஸ் தான் இருக்குது இப்போ நமக்கு. ஒன்று ஆரஞ்சு நைஃப், இன்னொன்று ஐஸ் நைஃப், இன்னொன்று வந்து நார்மல் நைஃப். இப்போ நான் ஐஸ் நைஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இப்போ இன்னும் நிறைய நைஃப் வாங்கணும். ஓகே இப்போ எது செலக்ட் பண்ணலாம்? சப்வே செலக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்னும் நைட் ஸ்கூல் வேணாம், சப்வே. சப்வே கனெக்ட் பண்ணியாச்சு. சப்வே சூப்பராக இருக்குங்க. சப்வே ரொம்ப அது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு அது எக்ஸிட் கேட்லன்னு தெரியும். எக்ஸிட் கேட்டை வச்சு ஈஸியாக வாங்கிக்கலாம். என்ன ரொம்ப நேரம் கழித்து திருப்பி ரெக்கார்டு வந்து நான் சொல்ல 15வது லெவல் ட்ரேட் பண்ணோம் ஆளுங்கிட்ட. 15வது லெவல் போகிறேன்டா. என் பேர் வராதே, கடைசி வரைக்கும் என் பேர் வராது. ஓகே தண்டர் நைஃப் வச்சுருக்காரு. இந்த நைஃபும் வாங்கலான்ட்டு இருக்கேன். ரோபக்ஸ் கொடுத்து வாங்க முடியாது கைஸ், அவ்வளோலாம் காசு இல்லை. ரோபக்ஸ் கொடுத்துலாம் வாங்குகிற அளவுக்குலாம் காசு இல்லை கைஸ். அடுத்து நம்ம ஒரு சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் மைன்கிராஃப்டில். அதில் என்னென்ன பில்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது வந்து நம்ம வந்து எந்த டைப்பில் ஆரம்பிக்க போகிறோன்னா ஒரு சிட்டி எப்படி பில்ட் பண்ண போகிறோம். ஒரு சிட்டி நீங்கள் இந்த ஓல்டு பில்ட்ஸ்லாம் வராது. ஒரு சிட்டி, ஒரு பர்ஃபெக்ட் சிட்டி அது எப்படி பில்ட் பண்ணணுன்னா அந்த மாதிரி இந்த எக்ஸிட் கேட்டிங் இருக்குது. இது வழியாக எஸ்கேப் ஆகிடலாம். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வந்து இந்த ஃபியூஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கேஜாக வச்சுக்க முடியும் அப்போ தான் என்னால். ஏன்னா நான் இப்போ தப்பிக்கணும்னு நினச்சா அந்த எஸ்கேப் கேட் பக்கத்துலேயே போய் படுத்துருவேன். ஐயோ கில்லர் அன்சைட் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். அன்சைட் போகலாம். அன்சைட் தான் கில்லர் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்துட்டான், போட்டான் என்ன. ஐயா கில்லர் காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்று ப்ரோ காப்பாற்று ப்ரோ. கில்லர் ப்ரோ காப்பாற்று ப்ரோ. என்ன ப்ரோ நீ பண்ணுற கில்லர் ப்ரோ? கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நில்லாம் ப்ரோ. கில்லர் ப்ரோ நான் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. கில்லர் டேய் சாப்பிட்றா. டேய் லாஸ்ட் வீடியோடா, லாஸ்ட் லெவல்ரா. இதை மட்டும் முடிக்கணும்டா. டேய் வீடியோ ஒரு லாஸ்ட் முடிச்சுணும்டா ப்ளீஸ்டா. கில்லர் பின்னாடி ஒருத்தன் தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுறான். நீ நல்லா இருப்ப, 100 வருஷம் நல்லா இருப்ப. தயவு செஞ்சு இந்த கில்லர்கிட்ட மாட்டாமல் சைலண்ட்டாக போயிடணும். இவனுக்கு கூட சுற்றுறான் நல்லது தான். ஆனால் இவங்க எஸ்கேப் ஆகிடுவானுங்களே. நம்மளோட பிரச்சனை வந்தால் பிரச்சனை நம்மளை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடுவானுங்களே. ஓகே இந்த 3 பேர் கூட சுற்றுவோம். கில்லர் எங்கே இருக்கிறான்? ஐயோ பார்த்துட்டேன் கில்லரை. அவனை போட்டான்னு நினைக்கிறேன். அவனை போட்டான். இப்போ அந்த பொண்ணு போய் காப்பாற்றி விட்டு அது செத்துற போகுது. சொன்ன மாதிரியே நடக்குது கைஸ். இந்த பொண்ணு போய் அவனை காப்பாற்றி விட்டு அது செத்துச்சு. ஆனால் அவன் ஓட்டான். சரி அந்த பொண்ணை நான் போய் காப்பாற்றுறேன். அம்மாடி இருமா உன்னை நான் காப்பாற்றுறேன். என்னை காப்பாற்றினால நன்றி கடன் மறக்க. அவனை செத்துட்டான். என்னங்க ஐயா செத்து விளாடிட்டு இருக்கீங்க 2 பேரும் ஒரு சைடில். உனக்காக உயிர் இருக்கிற வரைக்கும். ஐயோ உயிர் இருக்கிற வரைக்கும் கில்லர் இருக்கானே. ஓட்டான். உயிர் இருக்கிற வரைக்கும் காப்பாற்று. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். செத்துட்டாங்க கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இந்த தடவை கில்லர் ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கான். நம்ம அப்புறம் அடுத்த லெவலில் கில்லரை பார்த்துக்கலாம். கில்லருக்கு ஆட்டம் காட்டலாம். கில்லரே என்ன முறாதி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். இல்லை பக்கத்தில் இல்லை. கில்லர் பக்கத்தில் இல்லை. போகலாம் நம்ம அன்சைக்கே போகலாம். ஏதோ இது கிடச்சிருக்கு கைஸ். என்சாண்டட் பேஸ்பால் பேட் கிராஃப்டிங் ரெசிபியா. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓடு குனி நிமிரு. அங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது, அதை எடுக்கலான் இருக்கேன். கில்லருங்க ஐயா.
ஏய் இங்கே வராதடா கில்லர், எருமை மாடே கில்லர் வராதடா இங்கே. ஏய் பைத்தக்கார், ஓடு 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 ப்ரோ ஜம்ப் பண்ணி ஓடு ப்ரோ, ஜம்ப் பண்ணி ஓடு ப்ரோ. இது வழியாக மேலே ஏற முடியுதா ப்ரோ? இல்லை ப்ரோ, குதி ப்ரோ, கீழே குதி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கில்லரை நம்ம ஓட விட்டுலாம் ப்ரோ. பிடிச்சிட்டான். என்ன யாராவது காப்பாற்றுங்க. உன்னை கடைசியில் கொண்டுட்டேன்டா. டேய் சாவ மாட்டேன்டா, ரிவெஞ்ச் எடுப்பேன்டா. கொண்டுட்டான் என்ன. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த லெவலில் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. அதாவது ஸ்டோரி கேம்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸ் போட்டுட்டு ப்ரோன்னு கேட்டீங்க. இதுவும் ஸ்டோரி கேம் தான் கைஸ். அதாவது என்னென்னா நான் வந்து மாட்டியிருக்கேன் இந்த இடத்துல, அதுதான் ஸ்டோரி. ஓகே சரி ஓகே, நம்ம அடுத்தது மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். மைண்ட் கிராஃப்டில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்டில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதுவும் ஃபோனில் தான் ஆரம்பிக்க போகிறேன். பாய்.